இந்த ஷோல்டர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு மார்க் கொண்டு போறோம். இருக்கிற துணியில அப்படியே ஃபுல்லாவே கையை இந்த மாதிரி வளைச்சு வெட்டேசிங் துண்டையும் வச்சு தைக்க போறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்படியான ஒரு அளவான சட்டையை வச்சு எப்படி இதே மாதிரியே ஒரு சட்டை வெட்டி தைக்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவு சட்டையை வச்சு இந்த துணியில் அப்படியே கீறி வெட்டி தைக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இந்த சட்டையில் வந்து பிரின்சஸ் லைன் இருக்குது. ஆனால் நாம் வந்து ஒரு 2 டாட் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி கட்டிங் எடுத்து கீழையும் வந்து வச்சு அந்த மாதிரி ஒரு நார்மல் கை வச்சு தான் இந்த சட்டையை வந்து இந்த துணியில் வெட்ட போகிறேன். இந்த அளவு சட்டையை அப்படியே இந்த துணியில் வச்சு அப்படி கீறி வெட்டுறதுன்னு சொல்லி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது வந்து 2.5 மீட்டர் துணி. இது ஒரு கொட்டன் துணி. பார்த்தீங்கன்னா தெரியும். சமமாக மடிச்சிட்டு இந்த உரல் பக்கம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி மடிச்சிருக்கிறேன். மடிச்சு பொட்ட பக்கத்தின் உரல் பக்கத்தையும் சேர்ந்த மாதிரி இப்படி மடிக்கிறேன். நீட்டா மடிச்சுட்டு உள்பக்க துண்டும் வந்து இங்க 2 மடிப்பு துண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி மடிக்கிறேன். இதுல வந்து 4 துண்டு இருக்குது. இங்க மடிச்சிருக்கிறத பார்த்தோம்னு சொன்னா 4 துண்டு இருக்குது. இங்க 2 மடிப்பு துண்டு இருக்குது. அங்க வந்து 4 துண்டு இருக்கு. இப்ப இந்த சட்டையை வந்து இப்படியே எடுத்துட்டு நாங்க வடிவா நீட் பண்ணிட்டு இந்த சட்டையை 2ஆ மடிக்க போறேன். மடிச்சிட்டு தான் இப்படியே இதுல வச்சு கீறி வெட்ட போறேன். நீட்டா மடிக்கணும். மடிச்சிட்டு மேல் துண்டை மட்டும்தான் முதல் வட்டி எடுக்க போறேன். இந்த கீழே வர்ற ஃப்ரில்ல வந்து இங்க வட்டி எடுக்க போறேன். இதுக்கு கீழே வர்ற துண்டில தான் இந்த கை வந்து வெட்ட போறேன். இந்த எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு முறையில சட்டை தைக்கிறதுன்றது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்தான். ஆனா ஈஸியான வேலை. இதே நாங்க ஒரு அளவு சட்டையை அளவெடுத்து கீறி வெட்டி தைச்சோம்னு சொன்னா அது ஒரு மாதிரி நல்ல நீட்டா வரும். இந்த சட்டை வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து பார்க்க நீட்டா இருக்கும். தெரியாதாக்களுக்கு வந்து இந்த முறை ஈஸியா இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இதை வந்து கழுத்து நாங்கள் உள்ளுக்குள்ள மடித்து தைக்கணும் தானே, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா வெளியில் எடுத்துக்கிறேன். இங்கேயும் வந்து ஷோல்டருக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு 1/2 இன்ச் போகும். அதுக்காக இதில் வந்து அந்த 1/2 இன்ச்சை கீறுறேன். இதுதான் இதில் கீறி இருக்கிறேன். முன்கழுத்து ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பிறகு கீரைக்குள்ள கீறுவேன். இப்போ இவ்வளோத்தையுமே கீறிட்டு இங்கே ஆம்கோல் இருக்கிற இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆம்கோலை வந்து இப்படியே நேரா இருக்கிற மாதிரி எடுத்து விடுறேன். இந்த இடத்துல ஒரு எல் ஷேப் வர்ற மாதிரி நேரா இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுட்டு இதுலயும் ஒரு கோடு போடுறேன். இப்ப இதுக்கு இங்கால வந்து உடம்பு ஷேப்புக்கு கொஞ்சம் நார்மலா உள்ளுக்குள்ள இதுல ஒரு 1.5 இன்ச் துணி இருக்கு. அதுவும் நான் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சும் சேர்த்து இங்க வந்து அகலமா எடுக்கிறேன். இங்க வரைக்கும் எடுத்துட்டு இங்கேயும் வந்து இது வரைக்கும் தான் இந்த கோடு வருது. இங்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா வரும். அப்ப அதையும் மார்க் பண்ணிட்டு இங்கேயும் எங்க இந்த ஃப்ரில் முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்படி இப்ப இப்படியே வச்சுக்கொண்டு இது 2ஐயுமே ஜாயின் பண்றேன். இங்க கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா விட்டுருக்கிறேன் தையல் இடைவெளிக்காக. இப்ப இதை ஃபுல்லாவே கீறிட்டு இந்த பக்கத்தை எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எல் ஷேப் மாதிரி போடுறேன். இதில் போடாமல் இங்கால 1/2 இன்ச்சை விட்டு தான் போட போகிறேன். அதே மாதிரி இங்கேயும் 1/2 இன்ச் உயர்த்தி கீறி இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே தையல் இடைவெளிக்கு அந்த 1/2 இன்ச் போயிடும். அதால் இனி இதை வந்து ஆம்கோல் கீறுறேன். இந்த இடத்துல ஆம்கோல் அப்படி வளைச்சி கீறுறேன். இதில் வந்து பின் கழுத்து தான் கீறி இருக்கிறேன். இப்போ முன்கழுத்துக்கான ரக்கம் வந்து 5.5 அதை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பட்டி மாதிரி கீறிட்டு தான் நான் வந்து முன்கழுத்துன்ற ஷேப் கீற போகிறேன். முன்கழுத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கழுத்து தான் கீற போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இப்படி வந்து இங்கே வர்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கம்பு துண்டு ஃபுல்லாகவே கீறி முடிச்சிட்டேன். இதில் உள்பக்கத்தில் வந்து 2 டாட் வர்ற மாதிரி தான் தைக்க போகிறேன். டாட் எப்படி கீறுறதுன்னு சொன்னால் இங்கே இருந்து இந்த உடம்பளவு இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து 12 இன்ச் இறக்கமும் இங்கே இருந்து இங்கே 4 இன்ச் இருக்கிற மாதிரியும் எடுத்துட்டு இங்கே இருந்து இங்கே ஒரு 7 இன்ச் 7.5 இன்ச் இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு டாட் ஒன்று உள்ளுக்குள்ள பிடிக்க போகிறேன். அதுக்கு வந்து இப்படித்தான்
கீறுறது, உள்பக்கத்துக்கு கீறிட்டு இப்படி பிடிச்சு தைக்கிறது உள்பக்கத்தில். இப்போ அது உங்களுக்கு தெரியணுமன்றதுக்காக இதில் நான் கீறி காட்டியிருக்கிறேன். கீறினதின்படி ஃபுல்லாகவே வெட்ட போகிறேன். இதில் பின்கழுத்து முன்கழுத்து ஒரே நடியாக கீறி இருக்கிறேன். ஆனால் பின்கழுத்து சின்னனாக இருக்கிறதால பின்கழுத்தை தான் முதல் வந்து வெட்டிட்டு பிறகு முன்கழுத்து வெட்ட போகிறேன். இப்போ இதில் வந்து உள்ளுக்குள்ள இருந்து பின்பக்க துண்டை நான் எடுக்கிறேன். எடுத்து போட்டு தான் நீங்கள் கழுத்து வந்து கீறி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெட்ட போகிறேன். இப்போ உள்பக்கத்தில் இருக்கிற துண்டு பின்பக்கம் வரும். இந்த பக்கம் இந்த துண்டு வந்து முன்பக்கத்துக்கு வரும். இப்போ மேல் பக்க உடம்பு துண்டு ரெண்டுமே வெட்டி ஆச்சுது. அடுத்தது ஃப்ரில் அப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து இவ்வளோ துணியும் தான் மிச்சமாக இருக்குது. இதில் நான் கை வெட்ட வேணும், அடுத்தது ஃப்ரில் வெட்டணும், அடுத்தது பெல்ட்டும் வெட்டணும். இப்போ கை வெட்டுறதுக்கு வந்து இது ஒரு நார்மல் கை தான் இந்த சட்டையில் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கையை வெட்டி எடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 துண்டு இருக்குது. இதில் ஒன்றை வந்து கையுக்காக வெளியில் எடுக்கிறேன். இந்த துண்டுலையும் இங்கே இருக்கிற இந்த துண்டுலையும் தான் வந்து நான் ஃப்ரில் வெட்ட போகிறேன். ஃப்ரில்லின் நீளத்தை வந்து இந்த சட்டையில் அளந்து பார்த்துட்டு 8 இன்ச் இருக்க வேணும். அப்போ 8 இன்ச்சோட 1 இன்ச் கூட்டிட்டு 9 இன்ச் இருக்கிற மாதிரி நீளமும் என்னட்ட இருக்கிற துணிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரில்லின் அளவையும் வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ ஃப்ரில்லுக்கு வந்து இருக்கிற துணியில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் எடுத்திருக்கிறேன். அடுத்ததாக பெல்ட் வெட்ட போகிறேன். இப்போ இவ்வளோ துணியிலையுமே 2 கைக்குரியதை கீறி வெட்ட போகிறேன். இதை வந்து 2 கை வர்றதுக்காக இதில் நடுவில் மடிக்கிறேன். மடிச்சுட்டு இந்த சட்டையை வந்து வச்சு தான் கையை கீற போகிறேன். கை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தானே இருக்குது, நார்மல் கை. அப்போ இதை வந்து இப்படியே வச்சுட்டு இதில் மார்க் பண்ணுறேன். கீழே மடிக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விடுறேன், 1 இன்ச். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு தச்சிருக்கிற அளவு. இனி எவ்வளோ தேவையோ அதை எக்ஸ்ட்ராவாக விட போகிறேன். நீங்கள் மேலேயும் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக தேவை எங்களுக்கு தையல் இடைவெளிக்கு. அதையும் மார்க் பண்ணிட்டு இப்படியே இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை பக்கமாக வளைச்சி விட்டுட்டு இங்கே வந்து கீறுறேன். இப்போ இதையும் நான் இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஜாயின் பண்ணுறேன். இங்கேயும் 1/2 இன்ச்சு மேலே இருந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறேன் தையல் இடைவெளிக்காக. இருக்கிற துணியில் அப்படியே ஃபுல்லாகவே கையை இந்த மாதிரி வளைச்சி வெட்டி இருக்கிறேன். எனக்கு தைக்கைக்குள்ளே வந்து கூட வந்துச்சுதுன்னா கட் பண்ணி விடலாம். இதை வந்து சென்டர் பண்ணி இங்கே மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் இன்னும் நான் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டுறேன். வச்சு கை கீறி வெட்ட உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுதுன்னா கையை மட்டும் அப்படி அளவெடுத்து கீறி வெட்டலாம்னு சொல்லி வேறு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இங்கே பார்த்தா இங்கே இருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கிறேன். கீழே மடித்து தைக்க மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கிறேன். சைட்டில் உள்ளுக்க விடுறதுக்கு இவ்வளோ துணியும் விட்டுருக்கிறேன். அடுத்தது வந்து இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கீறிட்டு வெட்டி இருக்கிறேன். நீங்கள் இப்படி இதில் 2 கையுமே வெட்டியாச்சுது. இதில் வந்து கழுத்துக்குரிய ஃபேஸிங் துண்டு வெட்டுறேன். ஃபேஸிங் துண்டு வந்து துணி பத்தாமல் இருக்கிறதால இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு இதை வந்து தைக்க போகிறேன். என்னடா எங்களுக்கு மடிப்பு துண்டில் வேணும். இப்போ இதை வந்து இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கட் பண்ணுறேன். இதில் என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டலாம். இதில் வந்து முன்பக்கத்துக்கான ஃபேஸிங் துண்டு இது 2 துண்டாக வெட்டி இருக்கிறேன். இதை வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் தைக்க போகிறேன். இது 2ஐயுமே பொருத்தி தைச்சிட்டு தைக்க போகிறேன். இது பின்பக்கத்துக்கான ஃபேஸிங் துண்டு. இது வந்து பெல்ட்டுக்கு வெட்டி இருக்கிறேன். இதை 2ஐயுமே இப்படி ஜாயின் பண்ணிட்டு தான் பெல்ட் வந்து தைக்க போகிறேன். அதை நீங்கள் தைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். இப்போ இந்த அளவு சட்டியை வச்சு துணியில் கீறி ஃபுல்லாகவே என்னென்ன தேவையோ எல்லாமே வெட்டி எடுத்துட்டேன். அடுத்ததை இப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். துணியில் டாட்டை கீறிட்டு தான் நான் தைக்க போகிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின் துண்டில் இப்போ முதலாவது கீற போகிறேன். இந்த துண்டை சமமாக மடிச்சிருக்கிறேன். மடிச்சிட்டு இந்த நுனியிலேருந்து இங்கே வரைக்கும் 11 இன்ச் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். இங்கேயும் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையுமே அப்படியே ஜாயின் பண்ணுறேன். இது ஒரு டாட். அதே மாதிரி மற்ற பக்கத்துலையும் வந்து அதை அப்படியே மடிச்சிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இவடத்தல்ல வருது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவடத்தல்ல வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி எடுத்துட்டு இதையும் ஒரு கோடு மாதிரி கீறுறேன். தனித்தனியாக நீங்கள் அளந்தும் கீறலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் கீறலாம். கீறிட்டு இப்போ இந்த 2 டாட்டையுமே 1/4 இன்ச்சில் இப்படியே பிடிச்சி தைக்க போகிறேன். டாட் கீறி இருக்கிறேன், அதை வந்து இப்படியே தைக்க போகிறேன். இந்த டாட்டை அப்படியே நேர சமமாக பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு 1/4 இன்ச்சில் இங்கேருந்து இங்கே தைக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் தைக்க போகிறேன். இது ரெண்டையுமே நேராக பிடிச்சு கொண்டு தொடக்கைக்குள்ளே வந்து கொஞ்சம் மெல்லீஸாக எடுத்துக்கொண்டு வந்து 1/4 இன்ச்சில் தைக்கிறேன். இப்போ ஒரு பக்கத்துண்டின் டாட் வந்து தைச்சிட்டேன். இதே மாதிரி மற்ற பக்கத்தினையும் தைக்கிறேன். 2 பக்கத்துக்கு உரிய டாட் வந்து தைச்சிட்டேன். அடுத்ததாக ஃபேஸிங் துண்டை உள்பக்கமாக மடித்து தைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி விளிம்பில் வந்து தைச்சிருக்கிறேன். இப்போ முன்பக்கத்தின் ஃபேஸிங் துண்டை வந்து மேல் துண்டோட பொருத்த போகிறேன். இது வந்து முன்பக்க கழுத்து. இந்த நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி, வெளியில் தெரிகிற 2 பக்கமும் பார்க்குற மாதிரி சேர்த்து வைக்கிறேன். வச்சிட்டு இதில் 1/4 இன்ச்சில் இப்படியே தைக்க போகிறேன். துணி வந்து பத்தாமல் இருந்ததால் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு வெட்டி பொருத்தினேன். நான் 1/4 இன்ச்சில் அப்படியே தைச்சி கொண்டு வந்து திருப்புற இடத்துல வந்து ஊசியை உள்ளுக்குள்ளே குத்தின மாதிரி விட்டுட்டு தான் இந்த பக்கங்களில் வந்து திருப்பி தைக்க வேணும். அப்படி தைச்சா தான் எங்களோட இந்த கழுத்தின் ஷேப் வந்து நீட்டாக வரும். இப்போ 1/4 இன்ச்சில் ஃபுல்லாக ரெண்டையும் பொருத்திட்டு அந்த திருப்பம் இருக்கிற இடங்களில் மட்டும் முதல் கட் பண்ணுறேன். பிறகு இங்கே எக்ஸ்ட்ராவாக இதுகள்லையும் தூர இந்த மாதிரி ஒரு க்ரோஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணுறேன். நேராக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் க்ரோஸ் பண்ண மாதிரி 2 கட் போட்டிருக்கிறேன். இந்த ரெண்டையுமே பொருத்தி கட் பண்ண பிறகு இதை இந்த பக்கம் எடுத்துட்டு இந்த ஃபேஸிங் துணியில் ஒரு படிமான தையல் போடலாம். இல்லைன்னு சொன்னால் இதை உள்பக்கமாக ஃபுல்லாக மடிச்சுட்டு இதுலேயும் ஒரு படிமான தையல் போடலாம். நாம் வந்து இந்த ஃபேஸிங் துண்டை உள்பக்கமாக மடிச்சுட்டு இந்த விளிம்பில் தான் ஒரு படிமான தையல் போட போகிறேன். இப்போ ஃபேஸிங் துண்டை உள்பக்கமாக மடித்து வெளியில் ஒரு படிமான தையல் போட்டிருக்கிறேன். இதுதான் வந்து முன்பக்கத்துக்குரிய கழுத்து. இதில் உள்பக்கம் வந்து நான் தூர தையல் கட்டு போட போகிறேன் கையால். இனி வந்து பின்பக்க துண்டையும் இதில் வச்சுட்டு ஃபேஸிங் துண்டையும் வச்சு தைக்க போகிறேன். இப்போ பின்பக்க துண்டையும் அந்த வெளியில் தெரிகிற பக்கத்தையும் இந்த வெளியில் தெரிகிற பக்கத்தையும் ஒன்றா சேர்த்த மாதிரி வைக்கிறேன். ரெண்டையும் சேர்த்த மாதிரி வச்சுட்டு மற்ற பக்கம் திருப்புறேன். திருப்பிட்டு இதில் வந்து பின்பக்கத்துக்கான ஃபேஸிங் துண்டை வைக்க போகிறேன். இப்போ இங்கே இருந்து இப்படியே 1/2 இன்ச்சில் தைச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த ஃபேஸிங் துண்டையும் வச்சு அப்படியே சுற்றி வர தைக்க போகிறேன். ஷோல்டர் ரெண்டையும் பொருத்திட்டு ஃபேஸிங் துண்டை இப்படி வச்சு தைக்கிறது கஷ்டம்ண்டா நீங்கள் முதலே ஃபேஸிங் துண்டை வச்சு தூர குண்டு பின் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து தைக்கலாம். நான் வந்து இது தைச்சு கொண்டு கேட்க தான் வைக்க போகிறேன். இப்படியே தைச்சு கொண்டு வந்து இதில் இப்போ இந்த ஃபேஸிங் துண்டை வைக்கிறேன். வச்சுட்டு இந்த உள்ளுக்குள்ளே வந்து முன்பக்க துண்டு இருக்குதானே அதில் இந்த கழுத்து விளிம்பில் இவ்விடத்தில் ஊசியாக உள்நோக்கி குத்திட்டு தான் திருப்பி தைக்க போகிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இவ்விடத்தெல்லாம் குத்துப்பட்டிருக்கு ஊசி. இனி இதை இப்படியே வளைச்சி 1/4 இன்ச்சில் ஃபுல்லாக தைக்கிறேன். இப்போ இப்படியே தைச்சி கொண்டு வரைக்குள்ள இந்த பக்கத்தில் எவ்வளோ இடைவெளி இங்கே விட்டேனோ அதே இடைவெளி இருக்கிற மாதிரி இதையும் வந்து இப்படியே சேர்த்து வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்குள்ளே தான் வரும். இப்படியே வச்சு இந்த தையலை இங்கே வரைக்கும் கொண்டு வந்து இதில் ஊசியை குத்தி இங்கே திருப்பி தைக்க போகிறேன். இப்படியே இங்கே வரைக்கும் ஃபுல்லாக தைச்சிட்டு நீ இதில் தூர கட் பண்ணி போட்டு அடுத்த பக்கம் திருப்பி இந்த ஃபேஸிங் துண்டை உள்பக்கமாக படிமான தையல் போட போகிறேன். இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சத்தை அப்படி கட் பண்ணி விடலாம் 2 பக்கத்துலேயும். ஏன்னா சட்டைன்ற துணி வந்து கொஞ்சம் கூட மொத்தமான தன்மை இருக்கும் தானே, அப்போ அந்த கழுத்துக்குள்ளே அது வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக ஒரு கொஞ்சத்தை கட் பண்ணி விட்டுருக்குறேன். கட் பண்ணி விட்டுட்டு உள்பக்கமாக திருப்பிட்டு ஃபுல்லாகவே இங்கே ஷோல்டரில் இருந்து அப்படியே ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன். பின்பக்கத்தில் இருக்கிற ஃபேஸிங் துண்டு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துலையும் ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன். இந்த துணி இப்படி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. முன்பக்கத்துக்கு வந்து ஊசியால் தைக்காம தையல் ஊசியால் வந்து உள்பக்கமாக உள்கட்டு தையல் போட போகிறேன்னு சொன்னேன் நான். பின்பக்கத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி படிமான தையல் போட்டுக்கிறேன். கழுத்து வந்து ஃபுல்லாகவே தைச்சி முடிஞ்சுது. அடுத்தது கை பொருத்த போகிறேன். கையை வந்து கீழே மடித்து தைக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இப்படி பிடிச்சிட்டு உள்பக்கம் மடிச்சிட்டு அதை பேர்ந்து 1/2 இன்ச்சா மடித்து இப்படியே தைக்க போகிறேன். ஒரு கை வந்து கீழே மடித்து தைச்சிருக்கிறேன் மாதிரி மற்ற கையையும் மடித்து தைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கையுமே கீழே மடித்து தைச்சிட்டேன். இதை வந்து சட்டையோட பொருத்த போகிறேன். இது வந்து நார்மல் கைன்றதால சென்டரில் இருந்து ஷோல்டர் 2ம் பொருந்தி இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே 1/2 இன்ச்சில் கீழே தைக்க போகிறேன். நீங்கள் ஏற்கனவே கையில் வந்து நான் ஒரு மார்க் கொண்டு பண்ணி வச்சிருக்கிறேன் சென்டர். அந்த சென்டரையும் ஷோல்டர் 2ம் பொருந்தின இடத்தையும் இப்படியே சேர்த்து வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஃபுல்லாகவே தைக்க போகிறேன். கை பார்த்தீங்கன்னா சரியான அளவில் வந்திருக்கு. சில வேளை நீங்கள் வெட்டினது கொஞ்சம் கூடவா வந்துச்சுதுன்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ணி விடலாம். சென்டரில் இந்த அங்கால் பக்கம் தைச்சிட்டு அதே மாதிரி இங்காலையும் தைக்கிறேன் 1/2 இன்ச்சில். ஒரு பக்கம் தைக்கக்குள்ள கை வந்து மேலே நிற்கிற மாதிரி தைச்சிருக்கிறேன். அடுத்த சைட் தைக்கக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பு துணி தான் மேலே இருக்குது. நான் வெட்டி தைக்கிறது வந்து சரியான அளவில் கை இருக்குது. சில வேளை நீங்கள் வெட்டி தைக்கக்குள்ள கையின் நீளம் கூடவா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மிச்சமாக வர்றதை அப்படியே கட் பண்ணி விடலாம். ஆனால் சின்னனா எடுக்காமல் கொஞ்சம் நீளமாக ஆம்கோலின் அளவு கையை எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே எக்ஸ்ட்ராவாக வரும். அதை நீங்கள் கட் பண்ணி விடலாம். இப்போ ஒரு கை வந்து தைச்சி முடிச்சிட்டேன். அதே மாதிரி மற்ற கையையும் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கையுமே தைச்சி முடிச்சிட்டேன். இனி வந்து பின்பக்கத்தில் பெல்ட் வைக்க போகிறேன். இந்த இடத்துல பெல்ட் வந்து தோல்ல இருந்து இடுப்பு வரைக்கும் அந்த சட்டையில் எவ்வளோ இறக்கத்தில் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நானும் வைக்க போகிறேன். பின்பக்க துண்டில் வந்து 16 இன்ச் இறக்கத்தில் தான் அந்த பெல்ட் வச்சிருக்கு. அப்போ நான் அதையே மார்க் பண்ணிட்டு இதில் இந்த இடத்துல வந்து 2 பெல்ட்டையும் வச்சு தைக்க போகிறேன். 2 பெல்ட்டுமே இந்த மாதிரி அந்த துணியை வெட்டி வச்சுருந்தனாங்க தானே அதெல்லாம் பொருத்தி 2 பெல்ட்டும் தைச்சிருக்கிறேன். இப்போ இதை இந்த இடத்துல வந்து கீழே பார்த்த மாதிரி, அதாவது
இந்த தையல் இருக்கிற பக்கம் வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சு இப்படியே தைக்கிறேன். இந்த டாட் போட்டிருக்கிற இடத்துல தான் வச்சு தைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் வந்து இங்கால பெல்ட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டு பேந்து பெல்ட்டை இங்கால எடுத்து விட்டுட்டு திருப்பவும் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டிருக்கேன். இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் தைக்கிறேன். இப்போ 2 பெல்ட்டுமே தைச்சு முடிச்சிட்டேன். இனி சட்டையை வந்து 2 சைட் பக்கத்தையும் பொருத்த போகிறேன். கை 2ஐயுமே இப்படி சேர்த்த மாதிரி மடிக்கிறேன். அதை மாதிரி கீழ் துண்டையும் வந்து இப்படியே சேர்த்து மடிச்சிட்டு 1 இன்ச்சில் ஃபுல்லாகவே தைக்க போகிறேன். இப்படியே மேல் பக்கத்தில் தான் வந்து இப்படி 1 இன்ச்சில் தைச்சி கொண்டு வந்துட்டு ஒரு அளவு தூரத்துக்கு பிறகு இடுப்பு இறக்கத்தில் இருந்து கீழே வந்து 1/2 இன்ச் வர்ற மாதிரி தைச்சி முடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்துக்கான சைட் மட்டும் இப்படியே தைச்சிருக்கிறேன். இங்கே இருந்து 1 இன்ச்சில் தைச்சி கொண்டு வந்து கீழே வந்து அப்படியே ஒரு சாய்வாக கொண்டு போய் 1/2 இன்ச்சில் முடிச்சிருக்கிறேன். இனி இதுக்கு கீழே வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம் தானே. அப்போ ஃப்ரில் வைக்கிறதுக்கு துணி வந்து துண்டு துண்டாக வட்டி இருக்கிறேன். அந்த துண்டுகள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரில் வைக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துண்டுகளை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். 1/2 இன்ச்சில் 2 பக்கமும் சேர்ந்த மாதிரி பிடிச்சு தைச்சிருக்கிறேன். அடுத்ததாக இந்த துண்டை வந்து ஃப்ரில்லுக்கு ஏற்ற மாதிரி கீழே இது வெளியில் தெரிகிற பக்கம், அந்த வெளியில் தெரிகிற பக்கத்தோட இந்த வழி பக்கத்தையும் சேர்த்து வச்சுட்டு 1/2 இன்ச்சில் தூர தூர ப்ளீட் வர்ற மாதிரி பிடிக்க போகிறேன். ஒரே அளவு இடைவெளியில் ஒரு சின்ன சின்ன மடிப்பு வர்ற மாதிரி 1/2 இன்ச்சில் அப்படியே தைக்க போகிறேன். ஃபுல்லாக தைச்சிட்டு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாகவே தூர தூர மடிப்பு வர்ற மாதிரி ஃப்ரில் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இந்த பக்கத்தையும் வந்து இருந்து கீழே வரைக்குமே இங்கே 1 இன்ச் பிடிச்சு அப்படியே தைச்சி முடிக்க போகிறேன். கையையும் ஆம்கோலையும் சேர்த்துருக்கிற இந்த தையலை வந்து கீழே பார்த்த மாதிரி விட்டு தைச்சோம்னு சொன்னால் சட்டை வந்து போடைக்குள்ள அமைப்பாக இருக்கும். இப்படியே 1 இன்ச்சில் தைச்சி கொண்டு கீழே இடுப்படியில் இருந்து கீழே தைக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு போய் 1/2 இன்ச்சில் முடிக்க போகிறேன். ரெண்டு பக்கத்தின் சைட் பக்கமும் தைச்சிட்டேன். இனி வந்து கீழே இந்த ஃப்ரில் தைச்சிருக்குது தானே, அதில் கீழே வந்து இதில் நார்மலாக ஒரு 1/4 இன்ச் வந்து இப்படி ஒரு 1/4 இன்ச் இங்கால் ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி மடித்து தைக்க போகிறேன். இங்கே 1/4 இன்ச் மடிச்சுட்டு திருப்பி ஒரு 1/4 இன்ச் மடித்து அப்படியே ஃபுல்லாக தைக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். கீழே ஃபுல்லாகவே மடித்து தைச்சிட்டேன். இனி இந்த ஃப்ரில் பிடிச்சிருக்கிற இடம் இருக்குது தானே, இந்த இடத்த வந்து வெளிப்பக்கத்தில் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இதை ஒரு படிமான தையல் போட்டு நீட்டாக தைச்சி விடலாம். படிமான தையல் போட விருப்பம் இல்லை என்று சொன்னால் போடாமலும் விடலாம். நான் வந்து இதில் ஒரு படிமான தையல் போட போகிறேன். அதாவது ஃப்ரில் பிடிச்ச இடத்துக்கு மேலே தான் படிமான தையல் போடுறேன். உள்ளுக்க இருக்கிற துணி வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி விட்டுட்டு படிமான தையல் போடுறேன். சட்டை வந்து ஃபுல்லாகவே தைச்சி முடிஞ்சுது. ஆனால் இந்த சட்டையின் அளவுக்கு இதுவும் இருக்கிற மாதிரி பார்க்க வேணும். இப்போ கையை வந்து பிடிச்சு பார்க்கக்குள்ள இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதே மாதிரி இந்த மார்பு சுற்றளவு எடுத்த இந்த ஆம்கோல் இருக்கிற இடத்துலையும் வந்து இங்கே ஒரு 1.5 இன்ச் இருக்குது. இடுப்படியும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே அளந்து பார்த்துட்டு உள்பக்கத்தில் வந்து கொஞ்சம் சைட்டால் பிடிச்சு தைக்க போகிறேன். இப்படியே கொண்டு வந்து இந்த இடுப்பல்ல வந்து கொஞ்சம் இப்படி வளைச்சி தைக்க போகிறேன். நாங்கள் அந்த வெட்டைக்குள்ளே இவ்வளோ துணி தான் எக்ஸ்ட்ராவாக விட்டேன். நாங்கள் அந்த துணியுமே உள்ளுக்க இருக்கிற மாதிரி தைச்சிருக்கிறேன். இதை மாதிரி அடுத்த பக்கத்தையும் தைக்கிறேன்.
இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி ஒரு அளவான சட்டையை வச்சு அதே மாதிரியே ஒரு சட்டை தைக்கிறதுன்னு சொல்லி விளங்கி இருக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேறு என்ன மாதிரியான வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.